Hi, hello, this is Staff CA 360 from TAFIS Academy. நாம இன்னைக்கு April 17 உடைய current affairs தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து திருக்குறள் பார்த்துட்டு போகலாம். திருக்குறள் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். ஓகே. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு குறள். அதுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், unless his foot to whom none can compare men gain. This hard for mind to find relief from anxious pain அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த டிரான்ஸ்லேஷன். ஓகேவா? ஸோ இதோட மீனிங் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து தன்னிகரற்ற இறைவன், சரியா, நம்மளை மாதிரி இல்லாதது தான் இறைவன். ஸோ அந்த இறைவனுடைய தாள் சேர்ந்து அவருடைய பாதங்களை தொட்டு வணங்கி இருக்கிறோம்னா நமக்கு வந்து எந்த விதமான குறையிலும் நம்ம வந்து அண்டாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நல்லா வாழலாம். அதுவே வந்து அவரை வந்து தொழுது வாழாமல் இருக்கவங்க, தொழுது அவங்கள வந்து பணிவுடன் வணங்கி ஒரு வேலையை செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போதுமே மனக்கவலை குன்றாமல் அவங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு இதோடைய மீனிங். ஸோ ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன் விச் இயர் டிட் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ரெகனைஸ் தி தேர்ட் ஜெண்டர்? சரி, தேர்ட் ஜெண்டரை வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எப்போ ரெகனைஸ் பண்ணாங்க, எந்த வருஷத்துலன்னா 2014 சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ April 15 in 2014 த சுப்ரீம் கோர்ட் ரெகனைஸ்டு தி தேர்ட் ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் 2008 அண்டர் எம் கருணாநிதி. ஓகேவா? ஸோ டிரான்ஸ்ஜெண்டருக்குன்னு ஒரு போர்டை வந்துட்டு கொண்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டுன்னு எம் கருணாநிதி 2008 கொண்டு வந்திருக்காரு. நேஷ்னல் டிரான்ஸ்ஜெண்டர் டே April 15 in 2014 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட், வாட் இஸ் த தீம் ஆஃப் தி வேர்ல்டு வாய்ஸ் டே 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கேரிங் ஃபார் அவர் வாய்ஸஸ். வேர்ல்டு வாய்ஸ் டே April 16 சொல்லிட்டு பார்க்குறோம். கேரிங் ஃபார் அவர் வாய்ஸஸ் அப்படின்னா ஃபோக்கஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெயின்டைனிங் ஓக்கல் ஹெல்த். ஓக்கல் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், வாய்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய வாய்ஸை நம்ம தான் வந்துட்டு கேர் பண்ணணும். பிகாஸ் நம்ம நினைக்கிறது வந்து வெளியில் வந்து சொல்கிறதுக்கு பயன்படுறது எல்லாமே நம்மளுடைய ஓக்கல் ஸ்ட்ரென்த்து தான். ஸோ அதை வச்சு தான் வந்துட்டு நம்ம வந்து வெளிப்படையாக எல்லாமே ஒரு கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே நடக்குது. அப்படி இருக்கிறப்ப அந்த வாய்ஸு ஓக்கல் ஹெல்த்தை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணுங்கிறது, அந்த அவேர்னஸை கொடுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த டே. ஓகே, நெக்ஸ்ட், வாட் இஸ் த தீம் ஆஃப் தி வேர்ல்டு ஹீமோஃபீலியா டே 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீமோஃபீலியா டேக்கு தீம் வந்து April 17 தான். டயக்னோசிஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு கேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். டயக்னோசிஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டு கேர். ஃபோக்கஸ் வந்து ஏர்லி டயக்னோசிஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட். எதுக்குமே இருந்தாலும் ஏர்லி டயக்னோசிஸ் இஸ் அ ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதுதான் வந்துட்டு ஒரு பாத்வே ஃபார் தி பர்டிகுலர் அண்டு ஒரு ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டுக்கு அதுதான் வழிவகுக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கப்போ டயக்னோசிஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டு கேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஹீமோஃபீலியா டே. சரி, நெக்ஸ்ட், ஹீமோஃபீலியா டேனா வந்து இந்த ரத்தம் நிற்காமல் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு இந்த ஹீமோஃபீலியா அந்த கண்டிஷன்ஸில் தான் வரும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட், the proposed increase in Lok Sabha seats is from 543 to 850 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ ஜாயிண்ட் சிட்டிங் இஸ் கோயிங் ஆன். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டிங் உமன்ஸ் ரிசர்வேஷன் 33% அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்க, 1919 சென்சஸ் படி அந்த இதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுறோம் 2026 வரைக்கும். அந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த தொகுதி மறையறைன்னு கொண்டு வர போகிறோம். அந்த இதை வச்சே நம்ம பண்ணுறதா இருக்கும். இந்த 2011 தான் கடைசியாக சென்சஸ் எடுத்தது. இப்போ ஆஃப்டர் டு தட் பார்த்தீங்கன்னா இப்போ 2026 தான் வந்துட்டு April 1 வந்து சென்சஸ் ஆரம்பித்து 2 ஸ்டேஜ் ஆஃப் சென்சஸ் நடக்க போகுது. ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஆல்சோ பாப்புலேஷன் எனுமரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 லிஸ்ட்டாக வந்துட்டு நடக்க போகுது. இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. பட் இப்போ என்னன்னா 2028-29 தான் அதோடைய ரிசல்ட்டு எல்லாமே வந்துட்டு வரதா இருந்துச்சு. பட் என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போயே வந்து இந்த ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உமன் ரிசர்வேஷன் அடுத்து 2028-29 வரக்கூடிய எலெக்ஷன்ஸ்க்காக இப்போயே பார்த்திங்கன்னா அதோடைய 33% ஆஃப் அந்த ரிசர்வேஷனை நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த தொகுதி மறையறை அப்படின்னு சொல்லக்கூடிய டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ப்ராசஸை கொண்டு வந்திருக்காங்க. ப்ரொபோசல் டு இன்க்ரீஸ் லோக்சபா சீட்ஸ் ஃப்ரம் 543 to 850 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ரிலேட்டட் டு தி
131st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து டோட்டலாக வந்து 815 வந்துடும் ஸ்டேட்ஸு. அண்ட் ஆல்சோ அதில் 33% பார்த்தீங்கன்னா உமனுக்கு வந்து 272 வந்துடும். அண்ட் 35 பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூனியன் டெரிட்டரிஸ்க்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து லிஸ்டிங் இருக்குது. அண்ட் ஆல்சோ டீலிமிட்டேஷன் பில் 2026 ஃபார் ரீட்ராயிங் கான்ஸ்டியூன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ இது எல்லாமே வந்து டீலிமிட்டேஷன் பில் இப்போ பாஸ் பண்ணுறது மூலயமா வந்து கான்ஸ்டியூன்சியை வந்துட்டு இவ்வளோன்னு சொல்லிட்டு அதுக்கான வரையறை சொல்லலாம். இப்போ நிறைய ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மித்த ஸ்டேட்ஸுக்கெலாம் வந்துட்டு நார்தர்ன் சைடில் வந்துட்டு டபுள் தி நம்பர்ஸாக போகும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம 2011 சென்சஸை வச்சு இவங்க கணக்கு பண்ணாங்கன்னா 2011 வந்துட்டு நம்ம வந்து நிறைய பாப்புலேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து பண்ணி வச்சுருக்கோம். அப்போ நம்ம பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஆகிறப்ப அப்போ நம்ம கான்ஸ்டியூன்சிஸ் வந்துட்டு கம்மியாகும். மித்த இடத்துல ஸ்டேட்ஸில் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறப்ப பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறப்ப அப்போ அவங்களுக்கு வந்துட்டு கான்ஸ்டியூன்சிஸ் வந்துட்டு அதிகமாக வரும். அப்படி இருக்கப்ப நம்ம எவ்வளோ பேச்சு கொடுத்தாலும் நாளை பின்ன பார்லிமெண்ட்டில் இந்த சதர்ன் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸோட குரல் எங்கேயுமே ஒலிக்காது. நம்மளுடைய அந்த மெஜாரிட்டியே இல்லாமல் போயிடும். அப்படிங்கிறது பெரிய ஒரு கான்ஃப்ளிக்டாக இப்போ வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? சரி, அதுக்கான இப்போ தான் இனிஷியேட்டிவ் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்னா வந்து இது அப்படியே வந்து அப்ளிகபிள் டு தி யூனியன் டெரிட்டரிஸ் as well. யூனியன் டெரிட்டரிஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026 படி அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் வந்து அந்த கான்ஸ்டியூஷன் டிவிஷன்ஸ் வில் பி ஹேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால் அதுக்கு வந்து லா மினிஸ்டர் அர்ஜுன் ராம் மேக்வால் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதுக்கு ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கான பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ மினிஸ்டர் அமித்ஷா வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து இப்போ யூனியன் டெரிட்டரிஸ் அதுக்கான அந்த ஒர்க்குக்கான பில்லை வந்துட்டு அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸ்பெஷல் மெஜாரிட்டி இதுக்கெல்லாம் எவ்வளோ ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா more than 50% ஆஃப் தி டோட்டல் மெம்பர்ஷிப். இவர் வந்து யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் இவர் ஸ்டேட்ஸுக்கும் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா நார்மலாகவே ஒரு ப்ரொபோசல் இது பண்ணால் லோக்சபாலேருந்து குறைந்தது 100, ராஜ்யசபாலேருந்து குறைந்தது 50 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ என்னென்னா 50% ஆஃப் தி டோட்டல் மெம்பர்ஷிப் ஜாயின்ட் சீட்டிங்லேருந்து கண்டிப்பாக வந்துட்டு அந்த இது ஓகே பண்ணாதான் நமக்கு பில் பாஸே ஆகும். அட்லீஸ்ட் 2/3 ஆஃப் தி மெம்பர்ஸ் ப்ரெசன்ட் அண்ட் voting மஸ்ட் சப்போர்ட் தி பில். ஸோ இது இருந்தால் தான் அது நடக்கும். இது இல்லாத பட்சத்தில் அது நடக்காது. அதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கவுண்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இழுத்துக்க பறிச்சுக்கன்னு சொல்லிட்டு நவுந்து போயிட்டாலும் நடக்காது. ஸ்பீக்கர்ஸோட இது வேணும், ஓட்டிங் வேணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய அதில் இருக்குது. அதுக்கப்புறம் கடந்து தான் அது வந்து ஒரு பில்லாக பாஸ் ஆகி ஒரு ஆக்டாக வந்து அதுக்கப்புறம் செயல்பாட்டுக்கு அது வர இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து ப்ராசஸில் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு ஒரு இது வந்தோன்னே ஒரு முடிவு தெரிஞ்சோன்னே நம்ம கிளியராக இதை பார்த்துடலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். What is the length of the Delhi-Dehradun economic corridor? Delhi-Dehradun economic corridor னு சொல்லிட்டு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து டோட்டலி 213 kilometers. ஸோ பிட்வீன் டெல்லி அண்ட் டேராடூன், உத்தரகாண்ட், inaugurated by the Prime Minister. ஸோ காஸ்ட் வந்து 12,000 crore. 6 லைன் எக்ஸ்பிரஸ் வே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ட்ராவல் டைம் வந்துட்டு 2.5 hours ரெடியூஸ் ஆகுது. இன்க்ளூட்ஸ் 12 kilometers எலிவேட்டட் வைல்ட் லைஃப் காரிடர்ஸ். ஏன்னா அந்த இடத்துல வைல்ட் லைஃப்ஸ் நிறையா இருக்கிறனால கொஞ்சம் எலிவேட்டட் மேலே பாலம் மாரி கொண்டு போயிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஏன் அப்படின்னா வந்து அனிமல்ஸ் ப்ரொடக்ஷனுக்காக ஏஷியாஸ் லாங்கஸ்ட் ஃபார் அனிமல்ஸ் ப்ரொடக்ஷன் காரிடராக வந்துட்டு இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? சரி, நெக்ஸ்ட். How many agreements were signed during the Austrian Chancellor's visit to India அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 agreements signed. Austrian Chancellor visited India, meeting with the Prime Minister. 6 agreements signed including டெக்னாலஜி கோஆப்ரேஷன், செக்யூரிட்டி கோஆப்ரேஷன், கவுண்டர் டெரரிசம் எஃபர்ட்ஸ். இது ரிலேட்டடாக எல்லாருமே வந்து 6 agreements சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். The first train in India ran between which 2 cities அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மும்பை அண்டு தானே. இப்போ பார்த்தீங்கன்னா 173rd years வந்துட்டு ஆனிவர்சரியை அட்டைன் பண்ணியிருக்கு நம்மளுடைய ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்ம ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு. முதல் ட்ரெயின் வந்துட்டு April 16, 1853 ஃப்ரம் மும்பை டு தானே தான் வந்து ரன் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து 173 years வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட். What was India's trade deficit in March 2026? So 20.67 billion டோட்டலி பார்த்தீங்கன்னா 2067 crores சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ட்ரேட் டேட் அப்படின்னு டேட்டா படி பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் டிக்ளைன்டு பை 7.44% to 38.92 billion.
3892 crores அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் இம்போர்ட்ஸ் வந்துட்டு 6.51னா 5959 billion 5959 crores 59.59 பில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ட்ரேட் டெஃபிசிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $20.67 பில்லியன் அப்படின்னா எவ்வளோனா 2067 crores அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இட்ஸ் அ ட்ரேட் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். விக்டர் ஆக்சல்சன் பிலாங்ஸ் டு விச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் டென்மார்க்கை சேர்ந்தவர். ஸோ 2017 2022 ஒலிம்பிக் மெடலிஸ்ட்டு. டோக்கியோ 2021லையும் பாரிஸ் வந்து 2022லையும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியனாக இருந்திருக்காரு. 3 டைம் யூரோப்பியன் சாம்பியன். ஹெல்டு நம்பர் 1 வேர்ல்டு பிளேயர் ஒரு 183 வீக்ஸுக்கு இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்து இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகுறாரு. ஸோ அதான் சார் நியூஸாக பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட். ஹூ ஓன் தி மென்ஸ் கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட் 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாவோகிர் சிண்டரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ செஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போன தடவை நடந்த அந்த டோர்னமெண்ட்ஸில் யார் வந்து டைட்டில் வின்னராக இருக்காங்களோ அவங்களோட இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் இருந்து போகிறவங்க வந்து அவங்களோட வந்து கான்டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ உமன்ஸ் கேட்டகரியில் இந்தியாஸ் ஆர் வைஷாலி குவாலிஃபைட் ஃபார் தி உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப். வின்னர் வந்து லேட் இஞ்சி சைனா. ஸோ இவங்களோட தான் இவங்க வந்து காம்பீட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் மென்ஸ் கேட்டகரியில் வின்னர் வந்து ஜாவோகிர் சிண்டரோ உஸ்பெகிஸ்தானை சேர்ந்தவர் குவாலிஃபைடாக இருக்காரு. ஸோ வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் இந்தியாஸ் டி குகேஷ் அவங்களோட தான் காம்பீட் பண்ண போகிறாரு. நெக்ஸ்ட் ஆர் பிரக்ஞானந்தா வந்து ஃபினிஷ்டு 7th ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டோட்டலி இவங்க எல்லாருமே இப்போ வந்து காம்பீட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு தான் இதோடைய ரிசல்ட்ஸ் தெரியும். சரியா? ஓகே. ஸோ கேண்டிடேட்ஸ் டூர்னமெண்ட் 2026. சரி, இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.